வணக்கம் அன்பான கன்னிராசிகார நேயர்களுக்கு நன்றி. இந்த மாத ஜூலை மாத ராசி பலன்களிலே நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்றதும் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் சுற்றி வரக்கூடிய சுற்றுப்பாதையிலேயே கன்னிராசிகார நேயர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்தவரை கன்னிராசி என்பது ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். மாமன் பற்று உறவுகளை சொல்லக்கூடிய புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 11வது இடத்திலே அமையப்பெறுகின்ற அற்புதமான ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலேயே இந்த புதன் பகவான் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. 5-11 தொடர்புகள் ராசி அதிபதி கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல 2-9 கூடியவர் தொடர்புகளோடும் 4-7 கூடியவர் தொடர்புகளோடும் 11ஆம் இடத்திலே மிக அற்புதமாக பவனி வருகின்ற அற்புதம் என்பது ஜூலை மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே செயல்படுகின்ற அற்புதம். நல்லதொரு மாற்றத்தை ராசிக்கு 7ஆம் இடத்திலே 5-6 கூடியவர் 7ஆம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் இருக்கின்றது. அதே சமயத்திலே கடந்த காலகட்டங்களில் கூட்டாளி நண்பர் மனைவிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை ராசி அதிபதியின் நட்சத்திரத்திலே எங்கே ரேவதி நட்சத்திரத்திலே 1, 2, 3, 4 பாதத்திலே சனி பகவான் செல்லப் போகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு 10ஆம் இடம் மட்டுமல்லாதது. அந்த சனி பகவானுடைய மற்றொரு 10ஆம் பார்வை என்பது 3ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். சனி பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். ஆக வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 6 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். கடன் நோய் வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்திகளும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு 3-8 கூடையவர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இளைய சகோதரிகள் சார்ந்து சகோதரன் சார்ந்து ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய செய்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அமைப்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த ஜூலை மாத ராசி பலன்களிலே மங்களகரமான காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகின்றீர்கள். பூர்வீகம் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை குலதெய்வங்கள் சார்ந்து தெய்வங்களின் அருட்கடாட்சம் எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பேரு புகழும் பெருமதிப்பும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி பார்க்கக்கூடிய ராசியை பார்க்கின்றார். ராசியை பார்க்கின்ற சனி பகவான் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு தடை தாமதங்கள் ஏமாற்றம் வேகமாக செல்லக்கூடிய காரியமாக இருந்தாலும் அது சற்று மெதுவாக செல்லுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையிலேயே இருக்கின்றது. கன்னிராசியை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த குரு செவ்வாயினுடைய தொடர்பு 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. கெடுபலன் என்பது இளைய சகோதரன் சார்ந்து முயற்சிக்கின்ற சாதனங்கள் சார்ந்து கண்டிப்பாக தடை தாமதங்கள் வெற்றிகரமாக இல்லாத ஒரு அமைப்பு எடுக்கின்ற முயற்சிகளிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அதாவது பூமி காரகனுடைய தொடர்பு 3ஆம் இடத்துல கிடைக்கின்றது. பூமி சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 3-8 கூடியவர் அமைப்பு இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே விரையாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலே கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்பது கடக ராசியிலே புதன் வக்ரகதியிலே இருந்து இருக்கின்றது. குரு பகவான் உச்சகதியிலேயும் சுக்கிர பகவான் அங்கே 11ஆம் இடத்திலே நட்பு ராசி பகை ராசியாக இருந்தாலும் புதன் குரு சுக்கிரன் சுபகிரகங்கள் ஆசை அபிலாஷைகள் நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் வெல்ல போகின்ற ஒரு அற்புதம் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் ராசி அதிபதியுடன் தொடர்பு புதன் சுக்கிரன் தொடர்பு அங்கே குரு பகவானுடைய தொடர்பும் சந்திரனுடைய தொடர்பு லாபாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து பார்க்க இருக்கின்றார். ஆக நவகிரக நாயகர்கள் இந்த கன்னிராசிக்கார நேயர்களுக்கு லாபாதிபதி 5ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது 7ஆம் இடத்தை 7 கூடியவர் பார்க்க இருக்கின்றார். அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்தை கணவன் மனைவி நண்பர் கூட்டாளிகளால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் பேரு புகழ்களையும் அந்தஸ்துகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதாரம் சார்ந்து மூத்த சகோதரி சார்ந்து எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் பூர்வீகம் சார்ந்து சிந்தனைகள் சார்ந்தும் படிப்புகள் சார்ந்தும் உயர் படிப்புகளுக்காக குழந்தைகளாக இருந்த உங்களுடைய குழந்தைகள் உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் 5ஆம் இடத்திலிருந்து சமசப்தமமாக பார்க்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்தை 11 கூட பார்க்க இருக்கிறார். 11லே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அங்கு உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது கன்னி ராசிக்கு
கன்னி ராசிக்கு 11 குடையவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் அங்கே தொடர்பு பெற்று 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார்கள். இவர்களுடைய தொடர்பு பரிபூர்ணமாக சிந்தனை என்று சொல்லக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்து பூர்வீகம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்தும் சிந்தனைகள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தைகளும் குலதெய்வங்களின் அருளும் பெருமையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு, தெய்வங்களுடைய அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற தகப்பனார்களால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் தாய்மார்களில் அன்பு ஆதரவு பொருளாதாரம் சார்ந்து மூத்த சகோதரர்கள் சார்ந்து எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் வாரி வழங்கப் போகின்ற அமைப்பு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது. விரைய செலவுகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். கன்னி ராசிக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4 குடையவர் 7 குடைய கல்யாணம் சார்ந்தும் ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 7 குடையர் உச்சம் பெறுகின்ற பொழுது வரன்கள் அமைய தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கு வரணம் அமையக்கூடிய இருந்து தொழில் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்திலே 11 குடையவர் அமைய பெற்று நல்லதொரு மாற்றத்தை இந்த பராபவ வருடம் ஆனி மாதத்தில் 17ஆம் தேதி அன்று இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை, அதாவது வர்க்கோத்தமம் என்பது ராசி அதிபதி பலம் பெற்று சந்திர பகவானும் பலம் பெற்றும் 5ஆம் இடத்திலே பூர்வீகத்திலே எடுத்து எதிர்பார்த்த குழந்தைகள் சார்ந்து படிப்புகள் சார்ந்தும் எல்லாமே ஒரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபசானத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 9 குடையர் பாக்கியாதிபதி தகப்பனார்களின் தொடர்புகளும் மேன்மைகளும் கௌரவம் சார்ந்தும் அந்தஸ்துகளும் பேரு புகழும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது. கணவன் மனைவிகளிலே ஒற்றுமைகள் அந்யோன்யங்கள் பெரும் மதிப்பும் பேரு உதவியும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை, குழந்தை பாக்கியங்களை தடை தாமதம் இருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 4 7 குடையவர் தொடர்பு மட்டுமல்ல ராசி அதிபதி தொடர்பு அங்கே 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பெரிய மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடத்தை தகப்பனும் இங்கே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் 12 விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் என்பது மிக அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஆனி 17ஆம் தேதி என்று புதன்கிழமையிலேயே ராசி அதிபதி நாளிலே இந்த ராசி அதிபதி ஆட்சி உச்ச மூலத்திலே நடக்கக்கூடிய புதன் பகவான் அற்புத உயர்வுகளை ஜூலை மாத ராசி பலன் என்பது கன்னிராசிக்காரர்கள் கொடுக்க போகின்றது. குடும்ப சாணங்கள் வாக்கு சாணங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அந்த 4ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்திலே இருந்தாலும் ஒரு தடை தாமதங்கள் வந்து போய் ஒரு வாகனங்கள் வாங்க விற்க கூடும் ஒழிய நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே உங்களுக்கு 3க்கு 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக அவர் 9ஆம் இடத்தில் 8 குடையவர் இருக்கின்ற பொழுது ஒரு தடை தாமதங்கள் ஒரு சில பூர்வீகம் சார்ந்தும் அவர் எங்கே இருக்கின்றார் என்றால் உங்கள் 9ஆம் இடத்திலே 8 குடையவர் இருந்து தொடர்புகள் என்பது சற்று தடை தாமதங்கள் விரைவு செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. தகப்பனார்கள் ஒரு சில தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இரவு நேரங்களிலே இந்த கன்னிராசி தகப்பனார்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. காரணம் 8 குடையவர் மாதம் முழுக்க அங்கேயே இருக்கின்றார். ஆகையால் ஏதாச்சும் ஒரு சில சலக்கல்கள் ஒரு சில தடை தாமதங்கள் சின்ன சின்ன கீறல் கிள்ளல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசிக்கார நேயர்கள் தகப்பனார்களுக்கு இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆனாலும் இந்த 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு லாபசானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுடைய குலதெய்வங்களின் அருளும் பேரும் உதவியும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் ஒத்தாசைகளும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எது வந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற சுற்றுப்பாதை என்பது ஆசை அபிலாசை அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் என்பது ஜூலை மாதம் என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.